வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சனி பயிற்சி பற்றி வருகின்ற 6/3 அன்று சனி பயிற்சி நடக்கிறது. சனி பயிற்சி பற்றி மேச ராசிக்கு பலனை சொல்கிறேன். நேற்று பொது பலனை சொல்லியிருந்தேன். இன்று மேச ராசிக்கு இந்த 2.5 ஆண்டு எப்படி இருக்கும், சனி பகவான் என்ன செய்ய போகிறார் என்பதை மிக துல்லியமாக இந்த 108 சோழி மூலமாக ஒரு வாரமாக ஆராய்ந்து, மேச ராசி என்பது முக்கியமான ராசி, அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். பஞ்சாங்கத்தில் முதல் எழுத்து முதல் ராசி. அந்த முதல் ராசி முதல் எழுத்து என்பதால் உலகத்தில் இருக்கும் அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் எந்த கெடுதலும் வராது. என்னைக்கும் சொல்கிறேன், கேளுங்கள். ஆபத்து வந்தால் கூட கடவுள் தாங்கிக் கொள்வார். ஏன் என்றால் பஞ்சாங்கத்தில் முதல் ராசி 27 நட்சத்திரத்துக்கும் அந்த முதல் ராசியான மேசராசி தான் அதிபதி. அசுவி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், இந்த மாதிரி வரும், கிருத்தி நட்சத்திரம். அதுபோல் இந்த மேசராசிக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கிறது. சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி மேசராசி, அதை தெரிந்து கொள்ளுங்கள். மேசராசி சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. நீங்கள் எல்லாம் மேசராசியில் பிறந்தவர் அனைவரும் சூரிய பகவானை நன்றாக வணங்கினால் உங்களுடைய கஷ்டம் தீரும். இந்த சனி பயிற்சிக்கு இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவாக சொல்கிறேன், அனைவருக்கும் இந்த இந்த 6/3 நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் நீங்கிவிடும். அது தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 20 வயதிலிருந்து 60 வயது உள்ளவர்களுக்கு தான் இப்ப சொல்கிறேன், குழந்தைகளுக்கு வேண்டாம். இவர்கள் எல்லாம் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கிவிடும். வேலைக்கு இயங்கிக் கொண்டிருக்கும் மாணவர்கள், 20 வயசிலிருந்து 35 வயதில் உள்ள மாணவர்கள் இந்த 2 ஆண்டுக்குள் வேலை கிடைத்துவிடும். தைரியமாக இருக்கலாம் மேசராசியில் பிறந்தவர்கள். அதே போல் 35 வயசிலிருந்து 60 வயசு உள்ள ஆண்கள் இழந்ததை மீட்டு விடுவீர்கள். வீடு கட்டுவது இருந்தால் வீடு கட்டி விடுவீர்கள். இழந்த சொத்தை அடைந்து விடுவீர்கள். இந்த மேசராசிக்கு சனி பகவான் அவ்வளவு தூரம் பவர் கொடுத்திருக்கிறார். தைரியமாக இருங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் நடக்கும். சூரிய பகவானை நன்றாக வணங்குங்கள். உங்கள் காரியம் வெற்றி அடையும். மேசராசி என்பது சனி பயிற்சி. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்றாக உள்ளது. நீங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் சென்று வர வேண்டும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் குலதெய்வத்தை மறக்காமல் சென்று வர வேண்டும். அதாவது உங்களுடைய சுபகாரியங்கள் நன்றாக நடக்க வேண்டும் என்றால் பௌர்ணமி என்று சென்று வாருங்கள். உங்களுடைய தொழில் சாலம் நன்றாக நடக்கும் என்றாலும் பரவாயில்லை, முதலில் குலதெய்வத்தை நன்றாக பௌர்ணமி என்று வணங்கி கொண்டு வாருங்கள். இந்த ரிஷபராசிக்கு இந்த சனி பகவான் கெடுதல் எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், பயப்படாதீர்கள். நன்றாக உள்ளது. உங்கள் ராசிக்கு சனி பகவான் இந்த சோழி மூலமாக சொல்லுகிறார். இது பஞ்சாங்கம் இல்லை, 2ஆம் இடம் போயிருக்கு, 4ஆம் இடம் போயிருக்கு நான் சொல்ல முடியாது, பொதுவாக சொல்லுகிறேன். நீங்கள் தெரிந்து பலனை அறிந்து கொள்ளுங்கள். இந்த வருடம் ரிஷபராசிக்கு நன்றாக உள்ளது. இந்த 2.5 ஆண்டுக்கும் உங்களுக்கும் இந்த வருடம் சனி பயிற்சியிலிருந்து 2.5 ஆண்டுக்கு எந்த விதமான கெடுதலோ வம்பு வழக்கோ எது வராது. அது ஏற்கனவே இருந்தாலும் விலகிவிடும். திருமண தடையாக இருந்தாலும் திருமண தடை நடந்தே தீரும். தொழில் சாணம் அமையும். ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி நன்றாக உள்ளது.
நீ கவலைப்படாமல் இருங்கள். இடையில் ராகுகேது பேசி குறி பேச்சில் வருகிறது, அப்பொழுது விரிவாக சொல்லுவேன். இது சனி பகவான் உங்களை 2.5 ஆண்டுக்கு எந்த வம்பு வழக்கம் உங்களை இழுத்து கொண்டு செல்ல மாட்டார். நீங்கள் நன்றாக குலதெய்வத்தை கோயில் சென்று வாருங்கள், உங்க பலனை நன்றாக அறியலாம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஓஹோடு இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஓஹோடு இருக்கிறது. நன்றாக இருங்கள். உங்களுடைய போட்ட முதலில் எடுத்து விடுவீர்கள். எதிராவது பணம் கட்டியிருந்தாலும் வந்துவிடும். வழக்கு இருந்தாலும் வெற்றி அடைந்துவிடும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். சனி பகவான் மிதுன ராசியை எந்த விதமான ஆபத்தான விஷயத்திலேயே இடம் கொடுக்க மாட்டார். நன்றாக வைத்திருப்பார். திருமண தடை நன்றாக நடக்கும். வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமண தடையில் இயங்கிக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு திருமணம் நடக்கும். உடல்நிலை பாதிக்கப்பட்ட உடல்நிலை தேரும். நோய் நொடிகள் வராது. அதிக வம்பு வழக்குகள் கொண்டு வந்து விடமாட்டார். இந்த ஆண்டு, இந்த 2.5 ஆண்டுக்கும் சனி பகவான் மிதுன ராசிக்கு எந்த கெடுதல் பலன் கொடுக்க மாட்டார் என்று சோழி மூலமாக சொல்லுகிறது. வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அடுத்த நாள் கடகராசியிலிருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.